சட்டமன்றம் இன்னைக்கு கூடியிருக்கு. அதிமுக 17 எம்எல்ஏக்கள், அதிமுகவை சேர்ந்த 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடியை தான் வந்து கட்சி தலைவரா சட்டமன்றத்தில் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. இன்னொன்று, எஸ்பி வேலுமணி தலைமையில 30 பேர் கொண்ட எம்எல்ஏ குழு வந்து தற்காலிக சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க. அதிமுக எந்த திசையை நோக்கி பயணிக்கிறதுன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார், எப்படி பாக்குறீங்க? நானும் பார்த்தேன் இந்த இஷ்யூவை, நியூஸை. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு, கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அதிமுக ஜெயிச்சுட்டு உள்ள போறாங்க. 53 பேர்ல ஒரு 17 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. யாரு கட்சி தலைவர், சட்டசபை தலைவர், அந்த கட்சி தலைவர் யார் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும். அது நார்மலி யார் சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்து அபிஷியல் லெட்டர்ல தான் கொடுக்கணும். இப்போ சண்முகம், இவங்க வேலுமணி, இவங்கெல்லாம் எந்த லெட்டர்ல கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். வெதர் அவங்க வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியா அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, கட்சிக்குள்ள எம்எல்ஏக்கள் யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தலைவர் வந்து ஸ்டாலின் தான். அந்த ஸ்டாலின் வந்து தோத்துட்டார் அப்படிங்கிறதுனால மற்ற எம்எல்ஏக்களுக்கு யாராவது ஒருத்தர் தலைவராக இருக்கணும். அதுக்கு வந்து கட்சி தான் அதை டிசைட் பண்ணும். நார்மலி கட்சியினுடைய லெட்டர் ஹெட்ல கட்சி தலைவர், யாரு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி, யாருக்கு அதை சிக்னேச்சர் போடுறதுக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலி அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? இது சப்போஸ் எஸ்பி வேலுமணி அது மாதிரி ஒரு 36 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு மனுவோ மெமராண்டமோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, சபாநாயகர் அதை எடுத்துக்கிறதுக்கு இது கிடையாது, கட்டாயமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து அபிஷியல் லெட்டர்ல யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்களுடைய கையெழுத்துல வரணும் அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். ஆனா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைவர் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி சொல்லாம இவங்க என்ன பண்ணணும், நாங்க வந்து அதிமுகலேருந்து பிரிஞ்சு செப்பரேட்டா ஒரு குழுவா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்க முடியும். யாரு? சபாநாயகர் ஏத்துக்க முடியும். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னா, அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு ஒரு குழு, வேலுமணி தலைவர் அப்படின்னு இன்னொரு குழு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி லீகல் இஷ்யூ வரும். இந்த லீகல் இஷ்யூ தான் நான் சொல்றது, யாரு கையெழுத்து அப்படிங்கிறது. அதனால எம்எல்ஏக்கள் வந்து எஸ்பி வேலுமணி அவர் பக்கம் தானே இருக்காங்க. ஓகே, பெரும்பான்மை அது வந்து சபாநாயகர் டிசைட் பண்ண முடியாது. அதை வந்து தேர்தல் ஆணையம் தான் டிசைட் பண்ண முடியும். உடனே அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், கட்சி தேர்தல் ஆணையத்துல வந்து ரிஜிஸ்டர்டு இருக்கும். அதாவது பொதுச் செயலாளர், மற்ற நிர்வாகிகளுடைய பெயர் எல்லாம் இருக்கும். இதுல வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேட்டர் யாருன்னு இருக்கும். இப்போ ஒரு கட்சி சார்பாக யார் கடிதம் எழுதுறதுன்னு ஒண்ணு உண்டு. எல்லாருமே கடிதம் எழுத முடியாது, கடைசி தொண்டன் வரைக்கும் கடிதம் எழுதின்னு இருக்க முடியாது. எஸ்பெஷலி இந்த மாதிரி எம்எல்ஏஸ்னுடைய விஷயத்துல இந்த கட்சி எம்எல்ஏக்களுக்கு சட்டசபைக்குள்ளே யார் தலைவர் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, கட்சி தலைவர் தான் டிசைட் பண்ணணும். கட்சி தலைவர் அல்லது அந்த ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி தான் டிசைட் பண்ணணும். அவர் ஒருத்தரா இருக்கலாம், இல்ல 2 பேரா இருக்கலாம், 3 பேரா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதுல கண்டிப்பா கட்சியினுடைய லெட்டர் ஹெட்ல தான் இருக்க முடியும். அதை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு ஒரு 4 பேர் இவரை நீங்க நியமிச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னா, சபாநாயகருக்கு அதை புறந்தள்ளுவதற்கு, ஒதுக்குவதற்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஆணையத்தை அணுக முடியும், அல்லது இதுக்கு கோர்ட்டு கூட போக முடியும். நாங்க வந்து செப்பரேட்டா இருக்கோம், சபாநாயகர் அதை எடுத்துக்கல அப்படின்ற. அப்போ சபாநாயகருடைய அதிகாரத்துல வந்து கோர்ட் உள்ள வருமானம் வராது. அதுக்கு தான் நான் சொல்ற மாதிரி லீகல் ப்ராப்ளம்ஸ் ஏகப்பட்டது வரும். இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்க கூடாது சார். அவங்க என்ன பண்ணிருக்கணும், நாங்க எல்லாம் செப்பரேட்டா அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு வேறே குரூப்பா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா சபாநாயகர் உடனே ஒத்துக்குவாரு. 2/3 இல்ல, நீங்க 2 பேரா இருந்தாலும் கூட ஒத்துக்குவாரு. இன்னைக்கு சொல்லல, இன் ஃபியூச்சர்ல அது சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திருப்பி சொதப்புறாங்க இவங்க, அதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. முதல்லயே அவங்க வந்து பண்ணிருக்கணும். அதாவது அந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் 2+2, 2+2 இவங்கெல்லாம் வந்து இந்த இப்ப வரேன் அப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, விஜய்க்கு தண்ணி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போவே வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கணும், நாங்க வந்து பிரிஞ்சிட்டோம், எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சரி,
நாங்க கட்சியில இருந்து பிரிஞ்சிட்டோம், நாங்க வந்து தனி குரூப்பா வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க போறோம்னு அவங்க அன்னைக்கே சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்ப கூட நான் சொல்றேன், இது லேட்டே கிடையாது, பெரிய இது கிடையாது. அதாவது எனக்கு என்ன தோன்றது, இதை கூட அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்களோ, ஒரு சமயம் பொது சபாநாயகருக்கு ஒண்ணு தெரியாது அப்படிங்கிறதுனால இப்படி பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சிவி சண்முகம் படிச்சவர் தான், வேலுமணிக்கும் நல்ல இந்த சட்டசபை ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். இருந்தவர். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி இது மாதிரி பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. திஸ் இஸ் வெரி ராங் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். கூலா அவங்க என்ன பண்ணிருக்கணும், செப்பரேட் குரூப், ப்ளீஸ் ஐடென்டிஃபை, ரெக்கக்னைசஸ் ஆஸ் அ செப்பரேட் குரூப். நாங்க வந்து ஏடிஎம்கே கூட உட்காரல, நாங்க எதிர்கட்சி தரப்புலையும் உட்காரல, ஆளுங்கட்சி தரப்புல எங்களுக்கு இடம் ஒதுக்குங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வழவழா குழகுழன்னு பண்ணா சொன்னா, சபாநாயகர், நான் சபாநாயகரா இருந்தா நான் நிராகரிச்சுட்டு போங்கடான்னு இருப்பேன். அவ்வளவுதான். சொல்லுங்க. ஓகே சார், இது அதிமுக வந்து அடுத்த பிளவை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% அதிமுக பிளவுபடும், பிளவுபட்டே ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். எவ்வளவு எடப்பாடி பழனிசாமி அதை பிடிச்சி நிறுத்தினாலும் கூட பிளவுபடத்தான் செய்யும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி லாஸ்ட் 5.5 years சார், அதாவது 2021 தேர்தலுக்கு முன்னாலேருந்து சொல்றேன், 2021 ஜனவரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய எந்த ஒரு முடிவாவது வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறதா கட்சிக்கு நீங்க பாருங்க. தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் அதுலயும் கூட, ஆமா, அதுலயும் ஒரு மிகப்பெரிய சொதப்பல். 2024 ஒரு பெரிய சொதப்பல். அதுக்கப்புறமா வந்து உள்ளாட்சி இல்ல பாஜக உள்ளாட்சி தேர்தல், பாஜக கூட என்றென்றும், அதாவது ஜென்மத்துக்கும் இது கிடையாது அப்படின்லாம் வரைய சொன்னாரு. கடைசியில் திருப்பியும் சேர்ந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி எந்த ஒரு முடிவாவது அவர் வந்து கான்பிடண்டா எடுத்திருக்கிறாரா, வெற்றி கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களுடைய எதிர்காலம் என்ன சார்? என்னுடைய எதிர்காலத்தை பத்தி தான் சார் நான் பார்ப்பேன். என்னுடைய எதிர்காலத்தை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்துவாரா மாட்டாராங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய காயை நான் நகர்த்துவேன் அப்படின்ட்டு புதிய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லோருக்குமே வந்து அந்த பதவி ஆசை இருக்கும். இனிமே நம்மளுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட போய் எதிர்காலம் பிரகாசமாக இருக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க, செப்பரேட் ஆகிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பெருந்தன்மை என்ன பண்ணிருக்கணும், 4ஆம் தேதி முடிவுகள் அறிவித்த பிறகு 7 மணி 8 மணி வரைக்கும் அந்த 108லயே நின்றுட்டு இருந்தது தாவேகா. உடனே அவர் என்ன பண்றணும், தம்பி நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு விஜய்க்கு சொல்லியிருக்கணுமா வேண்டாம்? அப்போ சொல்லியிருந்தான்னு சொன்னா மேட்டர் முடிஞ்சு போயிருக்கும். அப்போ டிஎம்கே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ரிமோட் கண்ட்ரோல் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்குதுல, விசிகா, கம்யூனிஸ்ட், மதிமுக, பிரேமலதா, இவங்க எல்லாம் வந்து உள்ள நுழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ்காரன் உள்ள வந்திருக்க மாட்டான். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை விட்டுவிட்டு, எல்லா வாய்ப்பையும் நீங்க விட்டுவிட்டு கடைசியில ஒண்டி கட்டியா நிக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சு இவங்களெல்லாம் ஏத்துங்க. இன்னைக்கு பாருங்க, ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் எல்லாருமே இன்னைக்கு வந்து எம்எல்ஏஸ். வேற இவருடைய கட்சியில 101 இடங்கள்ல டெபாசிட்டே காலி. அப்போ கட்சி எந்த லெவலுக்கு வந்து கொண்டாந்து வச்சிருக்கீங்க நீங்க பாருங்க. ஓகே, இதுக்கு வந்து ஒரேடியா நம்ம வந்து இவரையும் பிளேம் பண்ண முடியாது, விஜய் தான் பிளேம் பண்ணணும். விஜய் வந்து இவ்வளவு பெரிய சக்தியா உருவாக விடுவார் அப்படிங்கிறது யாருக்கும் புரியல. பட் இந்த மாதிரி ஒரு ரெடியூஸ்டு கட்சியில பெரிய எதிர்காலம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு இந்த வேலுமணி, தங்கமணி, இந்த குரூப் எல்லாம் நினைக்குது. அது உண்மைதான். அதனால அவங்க வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி போகிறார்கள் அப்படின்னா அதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா ஏடிஎம்கே உடையத்தான் போகுது. எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுவார். எப்படி நம்ம வந்து சிவசேனா ஆச்சோ அதே மாதிரி, அதாவது உத்தவ் டாக்கரே, பாலாசாஹேப் டாக்கரேவுடைய பையன், இன்னைக்கு அவர் வந்து 16 எம்எல்ஏ மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 294 மெம்பர்ஸ் இருக்கிற அசம்பிளில 16 எம்எல்ஏ தான் அவர் கையில இருக்கிறாரு. 288 இருக்கிற அசம்பிளில. அந்த அளவுக்கு இங்க எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில அதிமுக தள்ளப்படும் தான் நான் நினைக்கிறேன்.